இன்றைக்கு விலைவாசி தாங்க முடியாமல் ஏறி கொண்டிருக்கிறது. நான் தாய்மார்களை கேட்கிறேன், விலைவாசி ஏன் ஏறுது? விலைவாசி தானாக ஏற்றிக் கொள்கிறதா அல்லது விலைவாசி விற்கிற மளிகை கடை வியாபாரி விலையை ஏற்றிக் கொள்கிறாரா? மத்தியிலே இருக்கிற சூத்திரதாதியாக இருக்கிற மோடி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய அந்த கொள்கை தானே இன்றைக்கு விலைவாசி ஏறி விற்கிறது. நீங்க பால் பாக்கெட் வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி போடுறான். அந்த பாலை கொண்டு போய் ஹோட்டல்ல காய்ச்சி அதுல காப்பி பவுடர் கலந்தா அந்த காப்பி பவுடருக்கு ஜிஎஸ்டி தனியா போடுறான். அதுல சர்க்கரையை கலந்தா அந்த சர்க்கரைக்கு ஜிஎஸ்டி தனியா போடுறான். பாலுக்கு ஜிஎஸ்டி தனி, காப்பி தூளுக்கு ஜிஎஸ்டி தனி, அதே போல நம்முடைய சர்க்கரைக்கு ஜிஎஸ்டி தனி. இவ்வளவு சேர்ந்து காப்பின்னு ஒரு டம்ளர்ல வச்சான்னு வைங்க, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி தனி. ஒரு காப்பிக்கு எத்தனை வரி போடுறது? ஒரு காப்பிக்கு, ஒரு டீக்கு எத்தனை வரி போடுகிறது? பருத்தி நூல் கம்பெனியிலே இருக்கிற முதலாளிகள் பருத்தியை வாங்குகிறார்கள். அந்த பருத்திக்கு 18% ஜிஎஸ்டி. அந்த பருத்தியை வாங்கிட்டு போய் அவர் நூலா நூக்குறாரு. நூலா நூத்து அதை துணி ஆலைக்கு விற்கிறாரு. அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி. பருத்திக்கு தனியா போட்டானா, நூலுக்கு தனியா போட்டானா? சரி, இந்த நூல் மாறி புடவையா வருது, வேட்டியா வருது, துணிமணியா வருது, அதுக்கு 20% ஜிஎஸ்டி. ஒரு பருத்திக்கு தனி வரி, நூலுக்கு ஜிஎஸ்டி தனி வரி, புடவையா வேட்டியா வந்தா ஜிஎஸ்டி என்று சொன்னால் எவ்வளவுதான் வரி போடுவீங்க நீங்க? இப்படி இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வரிகளுக்கெல்லாம் பொருளுக்கெல்லாம் வரிய போட்டு விலையை பல மடங்கு கொள்ளையடித்திருக்கிற ஒரு கொள்ளைக்கார ஆட்சி தான் இந்த மோடி ஆட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இன்றைக்கு விலைவாசி தாங்க முடியாமல் தகித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சமையல் எரிவாயு பற்றி பேசுகிறார்கள். மோடி ஆட்சிக்கு வருகிற போது சமையல் எரிவாயு விலை வெறும் 480 ரூபாய். இந்த 10 ஆண்டு காலத்திலே அது 1000 ரூபாய்க்கு உயர்ந்து போயிருக்கிறது. மோடியை பார்த்து கேட்கிறேன், தமிழிசை சவுந்தரராயனை பார்த்து கேட்கிறோம், அந்த ஆட்டுக்குட்டி அரவேற்காடு அண்ணாமலை இருக்கிறாரே அவரை பார்த்து கேட்கிறோம். 480 ரூபாய்க்கு இருந்த சமையல் எரிவாயு 1000 ரூபாய்க்கு உயர்ந்ததே யார் காரணம்? எண்ணெய் கம்பெனி காரணமா? அரபு நாட்டில் இருக்கிற முதலாளி காரணமா? மோடி அவர்களே, நீங்கள் போட்ட வரியின் காரணமாகத்தானே 480 ரூபாய் சமையல் எரிவாயு 1000 ரூபாய்க்கு உயர்ந்தது. இப்ப என்னன்னா, இந்த மாசம் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்கு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 100 ரூபாய் விலையை குறைச்சிட்டோம். பத்திரிகையாளர் கேட்கிற, என்னங்க அதிசயமா இருக்க, 100 ரூபாய் குறைச்சிக்கலங்கிறார். ஆமா, மகளிர் தினத்துக்காக நான் மகளிர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறேங்கிறார். என்னமோ இந்த வருஷம் தான் மகளிர் தினம் முதல் வரலாற்றிலேயே வந்த மாதிரியும், போன வருஷம் மகளிர் தினம் வரலையா? அதுக்கு முதல் வருஷம் மகளிர் தினம் இல்லையா? 2014, 15 மார்ச் மாசம் 8ஆம் தேதி ஆண்டுக்காண்டு வரத்தானே செய்கிறது. அப்போதெல்லாம் இல்லாத மகளிர் தினத்துக்கு இப்போதுதான் பரிசு வந்தது. சமையல் எரிவாயுவை நினைத்தால் மோடியை டெபாசிட் எடுக்க வைத்து விடுவார்கள் மகளிர் என்கிற காரணத்தினாலே. அதற்காகத்தானே 100 ரூபாய் கொடுக்குறீங்க. பெட்ரோல் டீசல் விலை எடுத்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு ஏறுகிறது. மோடி ஆட்சிக்கு வந்த போது 1 லிட்டர் பெட்ரோல் விலை 44 ரூபாய், இன்றைக்கு 100 ரூபாயை தாண்டி விட்டது. 1 லிட்டர் டீசல் விலை 36 ரூபாய், இன்னைக்கு 98 ரூபாய்க்கு மேலே போய்விட்டது. இதுல பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால், உலக நாடுகளிலே கச்சா எண்ணெய் விலை சரிபாதியாக குறைகிறது. ஆனால் இந்தியாவிலே பெட்ரோல் டீசல் விலை 2 மடங்கு ஏறுகிறது. யார் காரணம்? நீங்கள் காரணம் என்பதை மறுக்க முடியுமா? இவ்வளவு வரியை போட்டு இந்த நாட்டு மக்களை கொள்ளையடித்ததை நீங்கள் மறுத்துவிட முடியுமா? மோடி ஆட்சி இருக்கிற 10 ஆண்டுகளிலே மட்டும் பெட்ரோல் போட்ட வரி, டீசல் மேல போட்ட வரியின் மூலமாக மோடி அரசு சம்பாதித்த பணம் 28 லட்சம் கோடி ரூபாய். 28 லட்சம் கோடி ரூபாய். இந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் கையிலே இருக்கிற பணத்தை பிக் பாக்கெட் அடித்த ஆட்சி தானே மோடியினுடைய அரசு. என்ன மக்களுக்காக செய்தீர்கள்? யாருக்காக என்ன செய்தீர்கள் கேட்டா என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் நான் வங்கியில கணக்கு துறக்கிறது ஒரு சாதனையா?